வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் ஹோம் கிச்சன். நாம் இன்றைக்கி மட்டன் பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நான் எப்போவும் இந்த மெத்தடில் தான் செய்வேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நான் சீரக சம்பா அரிசி 3 உலக்கு எடுத்திருக்கேன். வீசமுடி உலக்கில் ஒரு 3 உலக்கு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். நல்லா கழுவி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. புதினா ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். நம்ம எந்த உலக்கில் அரிசி எடுத்தோமோ அதே உலக்கில் ஒரு 3/4 உலக்கு சின்ன வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது சின்ன பச்சை மிளகானாலும் 4 சேர்த்துருக்கேன். கால் தந்தாப்பில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. பட்டை கிராம்பு ஒரு 5 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, அது கூட சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி புதினா, இதெல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றி கொஞ்சமாக நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. சமைக்கிறதுக்கு முன்னாடி அரிசியை ஒரே ஒரு தடவை கழுவிட்டு இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு குக்கரில் கடலெண்ணெய் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கோங்க. கடலெண்ணெய் ஊற்றினா தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே குழிக்கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். இப்போ நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் கண்ணாடி பத அளவுக்கு வதங்கினா போதும். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே ஒரு 4 பச்சை மிளகாய் அரைச்சிருக்கோம். இப்போ ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இது கூட அரைச்ச விழுதுகள் சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா, புதினா, பட்டை, கிராம்பு, அந்த விழுதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை மட்டும் போனால் போதும். இது கூட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் கூட குறைய சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு வதங்கி கலர் மாறிடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற புதினாவையும் கொத்தமல்லியும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது மட்டனுக்கு தேவையான உப்பு ஓரளவுக்கு பிரியாணிக்கும் சேர்த்து கொஞ்சம் கூடவே நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். நம்ம பத்தலைன்னா அப்புறம் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். நம்ம இப்போ மட்டன் சேர்த்துக்கலாம். எடுத்து கழுவி வச்சுருக்கிற மட்டன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுலாம். இந்த மட்டன் கொஞ்சம் கொழுப்போடு இருந்தால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பிரியாணி. அதனால் கொழுப்போடு இருக்கிற மட்டனாக வாங்கி நீங்கள் பிரியாணி சமைக்கும்போது யூஸ் படுத்திக்கோங்க. அடுப்பை இங்கே நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வதக்கி விடலாம். அந்த பச்சை வாசனை போயிட்டு மட்டனில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியில் வரும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். ஓரளவுக்கு வதங்கி பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இதுக்கு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். தண்ணியெல்லாம் விடக்கூடாது. தண்ணி விடாமல் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கி விடணும். அப்போ தான் அந்த மட்டன் எல்லாம் அதோடு நல்லா மிக்ஸ் ஆகி வரும். நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த குழிக்கரண்டியில் எடுத்தோமோ அதே குழிக்கரண்டியில் ஒரு குழிக்கரண்டி தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அடுப்புலேயே இருக்கட்டும், அடிப்பிடிக்காமல் மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. இப்போ நம்ம இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். அடியில் எதுவுமே ஒட்டலை. இப்போது அரிசி எடுத்த அதே உலக்கில்
3 உலக்கு தண்ணி சேர்த்து, இது அரிசி களைஞ்ச தண்ணி தான். ஒரு 5லேருந்து 6 விசில் அளவுக்கு வச்சு எடுத்துக்கோங்க. கறி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் மீதி இருக்கிற 3 உலக்கு, அதில் 1 உலக்கு வந்து தேங்காய் பால். நான் ஒரு 1½ உலக்கு ஊற்றிருக்கேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது, சேர்த்து ஊற்றினா ஒன்றும் தப்பு இல்லை, அதனால் சேர்த்து ஊற்றிருக்கேன். மொத்தம் 3 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் அளவு எடுத்துக்கோங்க. அதில் 1 டம்ளர் வந்து தேங்காய் பால். இப்போ வந்து நீங்கள் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் பத்தலை, அதனால் கொஞ்சமாக உப்பும் காரமும் சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் தேவைப்பட்டால் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி வந்து தண்ணி இல்லாமல் நம்ம இருக்கணும், ரொம்ப ஊறி இருக்கக்கூடாது. இது சீரக சம்பா அரிசினால் சீக்கிரமாக வெந்துடும், அதனால் ரொம்ப நேரம் ஊறவும் வைக்கக்கூடாது. சமைக்கிறதுக்கு முன்னாடி தான் நம்ம ஊற வைக்கணும். அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டிங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துடும். ஏன்னா ஏற்கனவே மட்டன் வெந்துருச்சு, அரிசி மட்டும்தான் வேகணும். இதில் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரட்டும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் வரும், அடியில் எதுவுமே ஒட்டாமல் இருக்கும். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வெறும் அரிசி மட்டும்தான் தெரியுது பாருங்கள். இந்த டைமில் ஒரு மூடி போட்டுட்டு 5 நிமிஷம் சிம்மில் வைங்க. 5லேருந்து 6 நிமிஷம், 5 நிமிஷம் வச்சா நல்லா உதிரியாக பொலன்னு வந்துடும். 5 நிமிஷம் மட்டும் நீங்கள் சிம்மில் வைங்க. கொஞ்சம் பெரிய அரிசியாக இருந்தால் 6 நிமிஷம் ஆகும். ரொம்ப சுற்றி நல்ல நடுவில் விட்டு கிளறக்கூடாது, சுற்று தான் கிளறணும், அப்போ தான் அரிசி உடையாமல் வரும். உங்களுக்கு மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம தக்காளிலாம் போடாமல் ரொம்ப டேஸ்ட்டாக வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.